பசுபதி ரோகிணி நடித்த தண்டட்டி படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். ஸோ படத்தை பார்த்தவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் இந்த படத்தை தேட்டரில் பார்க்க மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணி பாருங்கள். இந்த படத்தோடைய டைட்டில் கார்டை பார்த்தோம் அப்படின்னா தண்டட்டின்னு போட்டு கீழே ஒரு டேக்லைன் கொடுத்துருப்பாங்க, தங்கத்தின் கதை அப்படின்னு. இந்த படம் முழுக்க முழுக்க ரோகிணியை சுற்றி தான் கதை நகரும். ரோகிணியுடைய கேரக்டர் பேர் தங்க பொண்ணு. படத்தில் நாங்கள் எதை பற்றி பேசியிருக்கிறோம், யாரை பற்றி பேசியிருக்கிறோம் அப்படிங்கிறத படத்தோடைய கதைக்கு ஏற்ற மாதிரியே படத்தோடைய டைட்டிலை அழகாக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. படத்தில் நடித்தவங்களுடைய நேம் போடும்போதே பேக்ரவுண்டில் தண்டட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத அழகாக இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. இந்த ஜென்ரேஷன்லேயும் சரி இனி வர காலத்துலேயும் சரி தண்டட்டினா என்ன, தண்டட்டி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த படத்தில் ஆரம்பத்திலேயே காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் ஆரம்பத்தில் அப்பத்தாவை காணோம் அப்படின்னு ஒரு பையன் கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருப்பான். அப்போ கிடாரிப்பட்டி அப்படின்னா போலீஸ்காரங்க எல்லாருமே பயப்படுற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பாங்க. இதை கனெக்ட் பண்ணுற விதமாகவே போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற மேப்பில் இது ஒரு பயங்கரமான ஊர் அப்படிங்கிறதுக்காக கிடாரிப்பட்டி மட்டும் ரெட் கலரில் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ரோகிணியோடைய ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் ஒரு வீடு மட்டும் லாங் ஷாட்டில் காமிச்சிருப்பாங்க. அந்த கிணத்துல தான் ரோகிணியோடைய லவரை தூக்கி போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது அப்படிங்கிறத இந்த சீனோட ஆரம்பத்திலே ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. ப்ரெசண்டில் நடக்கிற கதையில் பசுபதி ஆரம்பத்தில் மக்களுக்கு சிரிப்பு போலீஸாக தெரிஞ்சாலும் இவர் அடித்ததுக்கு அப்புறம்தான் ஊர் மக்களை பசுபதியை பார்த்து பயப்படுற மாதிரி காமிப்பாங்க. ஏன் அடித்தாரு அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணுற விதமாக ஃப்ளாஷ்பேக் போர்ஷனில் இவர் தான் பசுபதியை அடித்து கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாரு. அந்த கோபத்தை ப்ரெசன்ட் லைஃப்பில் தான் காமிச்சிருப்பாரு பசுபதி. அப்பத்தான் இறந்து போனதுக்கு அப்புறமாட்டி ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு வர மாதிரி சீன் இருக்கும். பேரன் பைக்கில் முன்னாடி போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதில் ஒரு சில ஃப்ரேம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அழுதுகிட்டே வண்டி ஓட்டுறத அழகாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஒரு ஃப்ரேமில் தண்டட்டியை காணோம்னு எல்லாரும் தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த ஃப்ரேமில் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா தண்டட்டி போடுறதுக்கான நீளமான காதை நேச்சுரலாக இருக்கிற மாதிரி படத்தோடைய டீம் ரெடி பண்ணியிருப்பாங்க. படத்தோடைய கிளைமேக்ஸில் ரோகிணி சுப்பிரமணி நீந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கையில் பச்சை குத்திருக்கிறத பார்ப்பாங்க. அதே இது ஃப்ளாஷ்பேக்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேமில் சுப்பிரமணி கையில் பச்சை குத்தி இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தில் பசுபதியோட யூனிஃபார்ம் கசங்கி இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவருடைய வாழ்க்கையே கசங்கி போயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் போட்டிருக்கிற யூனிஃபார்ம் மூலமாக ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த படத்தில் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீட்டெயில்ஸ். இதை தவிர நீங்கள் ஏதாவது இந்த படத்தில் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டாடா பாய்.